நம்ம ஜோசப் ஸ்டாலினோட என்டையர் லைஃப் ஹிஸ்ட்ரியை தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி இந்த சேனலில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பார்ட் 3 வீடியோ வந்து பாருங்கள். நம்ம கடைசியாக பார்த்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னாக்கா, ஜோசப் ஸ்டாலினோட அந்த குழந்தை பருவத்தில் ஏன் வந்து அவர் அதிகாரத்தை வந்து வெறுக்கிறாரு, ஜார் அரசாங்கத்தை ஏன் வெறுக்கிறாரு, ஜார் அரசாங்கம் ஏன் வந்து விவசாயிகள் பண்ணை அடிமைகளுக்கு ஏற்படுத்தின கொடுமைகள் எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட்டு 2 வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா பொல்ஷிவிக் கட்சி மற்றும் அந்த மென்ஷிவிக் கட்சியை வந்து பார்த்துருப்போம். பொல்ஷிவிக் கட்சியில் வந்து லெனின் தரப்பு ஆதரவாளர்கள் வந்து இருப்பாங்க, மற்றவங்க எல்லாமே வந்து இந்த மென்ஷிவிக் கட்சியில் வந்து இருப்பாங்க. ஜோசப் ஸ்டாலினும் வந்து பொல்ஷிவிக் கட்சியில் தான் வந்து இருப்பார். இதெல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பார்ட் 3 வீடியோ வந்து பார்க்கலாம். ஜார் அரசாங்கம் நீக்கப்பட்டு புதிய தற்காலிகமான அரசாங்கம் வந்து வர்றாங்க. இதை வந்து மென்ஷிவிக்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இந்த புதிய அரசாங்கம் வந்து ஜார் சுட்டிக்காட்டிய இளவரசர் லியோ அவங்கள்ட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. இது வந்து ஒரு ரகசிய ஒப்பந்தமாக தான் வந்து இருக்குது. இந்த புதிய தற்காலிகமான அரசும் வந்து உருப்படியாக எதுவுமே செய்யாமல் இருக்கிறாங்க. யுத்தம் வந்து தொடர்ந்துக்கிட்டே வந்து இருக்குது. பசியும் பட்னியும் வந்து ஓயலை, கிளர்ச்சிகள் வந்து அடங்கலை. மொத்தத்தில் ஜார் ஆட்சி அகற்றப்பட்டதுக்கான சுவடே இல்லாமல் தான் வந்து இருக்குது. இந்த நேரத்தில் வந்து லெனின் வந்து சுவிட்சர்லாந்து போயிருப்பார். அவரும் வந்து திரும்பி வராமல் இருப்பார். அதனால் அது வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்க முடியாது. பொல்ஷிவிக் கட்சிக்கு இதுதான் வந்து ஒரு முக்கிய தருணமாக வந்து இருக்குது. இதை தவற விட்டோம் அப்படின்னாக்க ஆட்சியை பிடித்து கொண்டு அந்த புதிய அரசை வந்து இவங்களை வந்து நம்ம வந்து உடனடியாக நம்ம வந்து அகற்றணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம புரட்சிகர அரசை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு ஜோசப் ஸ்டாலின். ஜோசப் ஸ்டாலின் வந்து முதல் காரியமாக வந்து அந்த பிராத்வாங்கிற இதில் வந்து தொடர்ந்து நடத்துகிற பொறுப்பை வந்து ஏற்றுக்கிறாரு. இது கூடவே வந்து கட்சியோட தலைமை பொறுப்பும் வந்து அவர்கிட்ட வந்து சேருது. அவர் வந்து பிரச்சாரத்தை வந்து தொடங்குறாரு. ரஷ்ய மக்களை ஜார் ஆட்சி வந்து ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இப்போது இருக்கிற அந்த தற்காலிக அரசு வந்து ஜார் ஆட்சிக்கு இணையான ஒன்று தான். அதனால் நம்ம வந்து போராட்டத்தை வந்து நம்ம கைவிடக்கூடாது. இதை வந்து நம்ம தொடர்ந்து நடத்தணும். சோவியத் அரசு அமையிற வரைக்கும் நம்ம வந்து போராடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. போர் முனையில் நின்று இருக்கிற அந்த ரஷ்ய வீரர்களை வந்து திரும்பி அழைக்கிறாரு. வீரர்களை நடந்து கொண்டுட்டு இருக்கிற இந்த போர் வந்து அனாவசியமாக உங்களை வந்து நீங்கள் வந்து ஈடுபடுத்திக்கிறாதீங்க. இது வந்து உங்களுக்கான போரும் கிடையாது, நமக்கான போரும் கிடையாது. இந்த புதிய ஜார் அரசாங்கத்தை வந்து நீங்கள் நம்ப வேண்டாம். இந்த அரசாங்கம் அளிக்கும் அந்த உத்தரவுகளையும் நீங்கள் வந்து செயல்படுத்த வேணாம். வெகு விரைவில் வந்து இந்த பொல்ஷிவிக் அரசு வந்து மலரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மறுபடியும் ஜோசப் ஸ்டாலின் வந்து வராரு. இந்த முறை வந்து ஸ்டாலினோட செல்வாக்குன்னு பார்த்தா பன்மடங்கு வந்து உயருது. அவரோட தலைமை பண்புகள் முழுமையாக வந்து வெளிப்பட்ட தருணமும் இதுதான் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ வந்து ஜோசப் ஸ்டாலினுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அடுத்து நடக்க போவது வந்து ஒரு இறுதி யுத்தம். அக்டோபர் 7 வந்து லெனின் வந்து ஃபின்லாண்டிலேருந்து ரகசியமாக வந்து திரும்பி வராரு. அக்டோபர் 10 வந்து இந்த பொல்ஷிவிக் கட்சி உறுப்பினர்கள் வந்து அவங்களோட மாநாட்டை வந்து கூட்டுறாங்க. திட்டம் வந்து உறுதியாக வந்து செயல்படுத்தவும் படுது. லெனின் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இன்னும் சில தினங்களில் வந்து ஆயுத போராட்டம் வந்து தொடங்கப்பட போகுது. தாக்குதலுக்கான எல்லா ஏற்பாடுகளும் வந்து தயார் பண்ண போகிறோம். அவரவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமைகளை வந்து நீங்கள் வந்து செய்து முடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து அந்த ட்ராட்ஸ்கி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அந்த புரட்சிகரமான நேரம் வந்து இன்னும் வரலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே ஜோசப் ஸ்டாலின் வந்து அவரை மறிச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இனியும் காலம் தாழ்த்துவது வந்து தவறு. நம்ம திட்டத்தை வந்து இனிமேல் ஒரு நிமிடம் கூட நம்ம வந்து தள்ளி போட்டோன்னா கூட தீர்க்கமான தீர்வு எதுவுமே வந்து நம்மளால் எடுக்க முடியாது. ஜோசப் ஸ்டாலினுக்கு வந்து தெரியுது இந்த ட்ராட்ஸ்கி வந்து எதற்கு வந்து அடி போடுறாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. ஏன்னா திட்டத்தை வந்து தள்ளி போட்டோம் அப்படின்னாக்க இந்த அரசு வந்து உஷாராயிரும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு நல்லாவே வந்து தெரியுது. இதில் வந்து அந்த கமோனே ஜினோவி வந்து 2 பேத்துக்கும் வந்து சந்தேகம் வந்து வருது. அதிகாரத்தை கைப்பற்ற அளவுக்கு நம்ம வந்து உண்மையிலே வளர்ந்துட்டோமா, இது வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களா, அதற்கான பக்குவத்தை வந்து நம்ம அடைஞ்சிட்டோமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே ஜோசப் ஸ்டாலின் வந்து கோவத்தோட வந்து திரும்பி பார்க்குறாரு. நமது எதிரிகள் பேச வேண்டிய எல்லாத்தையுமே வந்து நீங்களே பேசிட்டீங்கன்னா எப்படி, நம்ம வந்து வெற்றி பெறுவோமா அப்படிங்கிற ஒரு துளி சந்தேகம் கூட உங்களை யாருக்குமே வந்து வரக்கூடாது. திட்டத்தை வந்து மாற்றி அமைப்பதோ இல்லைன்னா இந்த திட்டத்தை வந்து தள்ளி போடுறது அப்படிங்கிற ஒரு இதை வந்து யாருமே நீங்கள் சொல்லாதீங்க. நம்முடைய ஒரே நோக்கம் வந்து வெற்றி பெறுறது தான் இருக்குது. எதிரிகளுக்கு வந்து நம்ம வந்து அவகாசம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு.
லெனின் வந்து இன்னும் சில முக்கிய யோசனைகளை வந்து முன்வைக்கிறாரு. தாக்குதல் தொடங்கிய பிறகு வந்து பின்வாங்கக்கூடாது, உறுதியாக நம்ம வந்து இருக்கணும். எதிரிகள் வந்து சுதாரிக்கிறதுக்கு வந்து நேரத்தை வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. எதிரிகள் படை வந்து சிதறி கிடைக்கிற போது அவங்க வந்து திக்குமுக்காட வந்து செய்யணும். அந்த வாய்ப்பை வந்து நம்ம வந்து சாதகமாக வந்து பயன்படுத்திக்கணும். திட்டமிட்டபடி ஒவ்வொரு நகரமாக வந்து நம்ம வந்து கைப்பற்றணும். ஒவ்வொரு குழுவுக்கும் வந்து இலக்குகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால வெற்றி ஒன்று தான் நம்மளோட குறிக்கோள். அக்டோபர் 24 வந்து கட்சி கமிட்டிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு லெனின். உடனடியாக எழுச்சி நடைபெறுவது அவசியம். இனிமே நம்ம வந்து காலத்தை தாழ்த்தக்கூடாது. இன்றே செயல்பட வேண்டும். தற்காலிகமான அந்த அரசாங்கத்தை வந்து நம்ம வந்து கவிழ்க்கணும். ஆட்சி நம் கைக்கு வந்து சேரணும். இன்னைக்கு நம்ம வந்து உறுதியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னாக்கா வரலாறு வந்து நம்மளை மன்னிக்கவே மன்னிக்காது. இதுதான் நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு. இந்த கடைசி தருணத்தை வந்து நம்ம வந்து தழுவ விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. அக்டோபர் 25 பெட்ரோகிரேடு தொழிலாளர்களுக்கும் அந்த புரட்சி படையினரும் வந்து பம்பரமாக வந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க. நகரின் அந்த முக்கிய சாலைகளில் வந்து தடையாரண்கள் வந்து ஏற்படுத்துகிறாங்க. அரசாங்க அலுவலகங்களை வந்து கைப்பற்றுறாங்க. மத்திய தொலைபேசி நிலையம், பெட்ரோகிரேடு தந்தி நிறுவனம், வயர்லெஸ் நிலையம், ரயில்வே நிலையம், மின் நிலையங்கள், அரசாங்க வங்கி அத்தனையுமே வந்து கைப்பற்றுறாங்க. அந்த தற்காலிக அரசும் இராணுவத்தினரும் வந்து அலறி அடிச்சுக்கிட்டு அந்த குளிர்கால அரண்மனைக்கு வந்து தஞ்சம் புகழ்றாங்க. இந்த புரட்சி படை வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. இனிமேல் அவங்களோட அடுத்த டார்கெட்னு பார்த்தாக்கா அந்த அரண்மனை மட்டும்தான் இருக்குது. அவங்க வந்து உற்சாகத்தோடு அந்த அரண்மனையை சுற்றி வளைக்கிறாங்க. அந்த படையில் உள்ள ஒரு பிரிவினர் வந்து அரண்மனைக்குள்ளே வந்து போகிறாங்க. அந்த தற்காலிக அரசை சார்ந்த அத்தனை பேரையுமே வந்து அதே இடத்துல வச்சு கைதும் செய்கிறாங்க. நூற்றாண்டு காலமாக இயங்கிட்டு இருந்த அந்த சர்வாதிகார சரித்திரம் வந்து வீழ்த்தப்படுது. வார்த்தைகளால் இதை வந்து வர்ணிக்கவே முடியாத நிலையில் வந்து இருக்கிறாங்க. 1917 அக்டோபர் 25 ரஷ்யா முதல் முறையாக சிவப்பு ஆடையை வந்து அணிஞ்சிக்கிறாங்க. போதும், இனிமேல் ரஷ்யாவில் ஒருவர் கூட வந்து ஒரு துளி ரத்தம் கூட சிந்தக்கூடாது. புதிய அரசை வந்து நம்ம வந்து செயல்படுத்தியே ஆகணும். வேலைகளை வந்து நம்ம தொடங்கணும். அரசாங்கம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு வந்து உணர்த்துற தருணம் வந்து வந்துருச்சு. சோவியத்தில் வந்து இனிமேல் அமைதி மட்டும்தான் நிலவணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸ்டாலின் வந்து தயாராகிறாரு. அக்டோபர் 26 புதிய சோவியத் அரசு தன்னோட முதல் அமைதி பிரகடனத்தை வந்து வெளியிடுறாங்க. யுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நாடுகள் அனைத்தும் வந்து உடனடியாக யுத்தத்தை விட்டு கைவிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சோவியத்தோட அந்த புதிய சரித்திரம் வந்து தொடங்கவும் ஆரம்பிக்குது. உலுக்கி எடுக்கிற ஒரு தொடக்கம் தான் இருக்குது. ஏன்னா ஒரு முனையில் வந்து போர், மறுமுனையில் வந்து பஞ்சம், அரசாங்க கஜானா வந்து காலியாக இருக்குது. இந்த யுத்த செலவுகளை வந்து சமாளிக்கிறது அவங்களோட கஜானாவை மட்டும் காலி பண்ணதோடு நிற்காம அவங்களோட இஷ்டத்துக்கு வந்து கடன் வேற வாங்கி செலவழிச்சிருக்கிறாங்க ஜார். தொழிற்சாலைகள் வந்து ஒரு புறம் மூடி கிடக்குது. மக்களுக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, உணவு இல்லாமல் இருக்கிறாங்க. மக்களோட எதிர்பார்ப்புகள்னு பார்த்தா என்ன அப்படின்னாக்கா பிழைப்பதற்கு வந்து நிலம், சாப்பிடுவதற்கு வந்து ரொட்டி, அவங்களுக்கு வந்து அமைதி, இதுதான் வந்து அவங்களோட குறைந்தபட்ச எதிர்பார்ப்புகளாக வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் எதிர்பார்த்து தான் வந்து மக்கள் வந்து அந்த புரட்சி அரசாங்கத்தை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. எல்லாத்தையும் நாங்கள் வந்து தர்றோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த போல்ஷிவிக்குகளும் புதிய அரசை வந்து அமைக்கிறாங்க. இந்த ட்ராட்ஸ்கி தலைமையில் வந்து ஒரு குழு இருக்கிறாங்க. நிக்கோலை புக்காரென் அப்படிங்கிற ஒரு தலைமையில் வந்து ஒரு இடது கம்யூனிஸ்ட் குழுவும் வந்திருக்கிறாங்க. இந்த இருவரும் இணைந்து வந்து இந்த சோவியத் அரசாங்கத்தை வந்து எப்படிடா முடக்கி போடலாம், அதுக்கு வந்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஜோசப் ஸ்டாலினுக்கு வந்து இந்த ட்ராட்ஸ்கி விஷயத்தில் வந்து சுத்தமாக அவருக்கு வந்து நம்பிக்கையே இல்லை. இந்த ட்ராட்ஸ்கி வந்து நம்ம நம்பணும் அப்படின்னாக்கா சோவியத்தை வந்து பாலாகிரும், முதல் உலக போரை வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ட்ராட்ஸ்கி. ஜோசப் ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எதற்கு நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து போரிடணும், ஏற்கனவே வந்து நம்மள்கிட்ட வந்து ஒரு குன்றிமணி அரிசி கூட கிடையாது, இன்னும் நீங்கள் எதை தான் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு வந்து கடுமையாக வந்து பேசுகிறாரு. இப்போ அங்கே வந்து ஒரு கடுமையான சூழல் தான் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம வந்து கடந்து போகணும். இந்த லெனினுக்கும் ஜோசப் ஸ்டாலின் இவங்க 2 பேரையும் விட்டாக்க அப்படின்னாக்கா வேறு யாருமே கிடையாது. ஜெர்மனி வேற கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவை நோக்கி நகர்ந்துக்கிட்டே வர்றாங்க. ஆர்வா, பிஸ்கோ இந்த 2 பகுதிகளையும் வந்து ஜெர்மனி வந்து ரஷ்யாவை வந்து சுற்றி வளைக்கிறாங்க. அடுத்து வந்து அவங்களோட இது வந்து பெட்ரோகிரேடு தான். இப்போ வந்து சோவியத் வந்து விழிச்சுக்கிறாங்க. போரில் கலந்து கொள்வதில் அவங்களுக்கு வந்து துளியுமே வந்து விருப்பம் இல்லாட்டி கூட வாசலுக்கு புகுந்த எதிரிகளை வந்து சும்மாவும் விட முடியாது. அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்குற ஒரு தருணம்ங்கிறது வந்து தான் ஆகுது. அதனால் இந்த பொறுப்பை வந்து ஜோசப் ஸ்டாலின்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாரு லெனின். உடனே ஜோசப் ஸ்டாலின் வந்து அவரோட பணிகளை வந்து தொடர்ந்து தொடங்குறாரு. என்ன அப்படின்னாக்கா மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரத்தை வந்து
நடத்துகிறாரு. ரஷ்யாவுக்கு வந்து ஆபத்து, சோவியத் அரசுக்கு வந்து ஆபத்து, மக்களே நீங்கள் வந்து ஒன்று கூடுங்க. அதுக்கப்புறமா வந்து இராணுவத்தினரை வந்து ஒன்றுபடுத்தி இந்த பகைவர்களை வந்து விரட்டி அடிச்சே ஆகணும், அதனால நீங்கள் எல்லாரும் வந்து தயாராக இருங்க. அந்த நேரத்தில் தான் புதியதாக அமைக்கப்பட்ட அந்த ரெட் ஆர்மி வந்து பதிலடி கொடுக்கறதுக்கு வந்து தயாராக வந்து இருக்கிறாங்க. ஜெர்மனியோட படையை வந்து விரட்டி அடிக்கிறாங்க. ஆனாலுமே வந்து அந்த லாட்வியா, எஸ்டோனியா, போலாண்டு இது எல்லாமே வந்து ஜெர்மனியால் அபகரிக்கவும் படுது. சோவியத்துக்கு வந்து இன்னும் வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் வந்து ஏற்படுது. என்ன அப்படின்னாக்கா, என்னை வந்து தனியாக விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் வந்து கொடி பிடிக்கிறாங்க. ஜெர்மனி வந்து மறுபடியும் தாக்கலாம் அப்படிங்கிறதுனால சோவியத்தோட அந்த தலைநகரத்தை வந்து பெட்ரோகிரேட்லேருந்து மாஸ்கோவுக்கு வந்து மாற்றி அமைக்கிறாங்க அரசு. இந்த நேரத்தில் தான் வந்து கட்சியோட பேரையும் வந்து மாற்றி அமைக்கிறாங்க. ரஷ்யன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு வந்து மாற்றிக்கிறாங்க. கட்சியோட அந்த பொது செயலாளராக வந்து ஜோசப் ஸ்டாலினை வந்து நியமிக்கிறாங்க. மார்ச் 3, 1918 வந்து ரஷ்யா போரிடுற அந்த நாடுகள்கிட்ட வந்து ஒரு உடன்படிக்கையை வந்து போடுறாங்க. என்ன அப்படின்னாக்கா, ட்ரெட்டி ஆஃப் பிரெஸ்ட் லிட்டோவிஸ்க் அதை வந்து போடுறாங்க. என்னன்னா, இந்த உடன்படிக்கை மூலமாக வந்து ரஷ்யா தெரிவித்த செய்தி வந்து என்ன அப்படின்னாக்கா, எங்களை வந்து விட்டுருங்க, உங்களோட போராடுற அளவுக்கு எங்களுக்கு தெம்பு இல்லை, இப்படியாக செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு நிறையா வேலைகள் இருக்குது, அதனால எங்களை வந்து விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த முடிவுகளை எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஜோசப் ஸ்டாலின் வந்து அமைதியாக தன்னோட பணிகளை எல்லாத்தையும் செய்ய தொடங்குறாரு. ரஷ்யா முழுவதும் வந்து பயணம் செய்கிறாரு. ஜோசப் ஸ்டாலின் வந்து தன்னை வந்து ஒரு பலம் பொருந்திய தலைவராக வந்து அந்த சோவியத்தோட இன்றியமையாத சக்தியாக மாற்றி அமைத்து கொண்டது வந்து இந்த தருணத்தில் தான் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஜோசப் ஸ்டாலின் இல்லாமல் ஒரு நாள் கூட லெனினால இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையும் வந்து உருவாகுது. ஒரு முக்கிய கோப்பை எடுத்துக்கிட்டு லெனினோட அலுவலகத்துக்குள்ளே வந்து நுழைவாங்க. இன்றே வந்து இதற்கான முடிவை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான சூழலில் வந்து லெனின் வந்து யோசிப்பார், ஸ்டாலின் எங்கே, அவர் வந்து இப்போ வந்து எங்கே வந்து பயணம் செஞ்சுட்டுருக்கிறாரு, அவர் வந்து இங்கே வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, லெனின் வந்து தன்னிச்சையாக வந்து முடிவுகளை வந்து எடுக்காமல் இது வந்து ஜோசப் ஸ்டாலின் வந்து எடுத்தால் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்புறாரு. இந்த அளவுக்கு வந்து லெனினோட நம்பிக்கையை வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு ஜோசப் ஸ்டாலின். அவங்களோட கட்சிக்குள்ளேயுமே வந்து ஜோசப் ஸ்டாலினோட செல்வாக்கு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஜோசப் ஸ்டாலின் வந்து இந்த போர் சூழலை வந்து எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எப்படி கையாளுறாரு அப்படிங்கிற விதம் வந்து எல்லாருமே வந்து அசர வைக்குது. இந்த ஜெர்மனி போன்ற அந்த நாடுகளை வந்து அவங்களோட அந்த போர் வெறி தாக்குதலை வந்து சமாளிக்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து தயாராக இருக்கிறாரு. 1917 ஆர்டர் ஆஃப் த ரெட் பேனருங்கிற விருது வந்து ஜோசப் ஸ்டாலினுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்த ரஷ்யாவும் அதை வந்து கொண்டாடுறாங்க. இருந்தாலுமே ஸ்டாலினை வெறுக்கிறதும் அவங்களோட உறுதியான அந்த முடிவுகளை வந்து விமர்சிக்கிறதுமே வந்து இந்த மென்ஷிவிக்குகளும் அந்த கலகக்காரர்களும் வந்து தயங்காமல் இருக்கிறாங்க. அந்த ட்ராட்ஸ்கி, புகாரின் போன்ற இவங்க வந்து என்னன்னாக்கா ஸ்டாலினுக்கு எதிராக வந்து நிறையா கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, என்ன இருந்தாலும் ஜோசப் ஸ்டாலினுக்கு வந்து அந்த போர் முனையில் பயிற்சி இல்லை, முக்கிய நாடுகள் அனைத்துமே வந்து போரில் ஈடுபட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இவர் மட்டும் ஏன் இப்படி பின்வாங்குறாரு, வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா, இது வந்து இவரோட பேர் மட்டும் இதில் வந்து கெட்டு போகாது, ஒட்டுமொத்த ரஷ்யாவோட பேரும் வந்து சேர்ந்து தானே சீரழிக்கப்படுது, இது நமக்கு தெரியுதே, இது வந்து லெனினுக்கு இது வந்து தெரியலையா, ஜோசப் ஸ்டாலின் சொல்கிறது தான் தேவ வாக்கு மாதிரி நடந்துக்கிறாரு, இன்னும் ரஷ்யாவை வந்து இவர் என்னெல்லாம் வந்து செய்ய போகிறாரோ பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஜோசப் ஸ்டாலின் மேலே வந்து லெனின் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து அன்பு செலுத்துறதுங்கிறது அவங்களோட கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு பெரும் புகைச்சலை வந்து ஏற்படுத்துது. அந்த சமயம் வந்து ஜோசப் ஸ்டாலினுக்கு வந்து உடல்நலம் சரியில்லாமல் வந்து மோசம் அடையுது. அந்த நேரத்தில் வந்து அதாவது அவருக்கு வந்து வயிற்றில் வந்து பிரச்சனை இருக்கிறதாகவும் அதனால் ஒரு அறுவை சிகிச்சை வந்து செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லெனின் வந்து இதை கேட்ட உடனே ரொம்ப ஆடி போகிறாரு. தினமும் வந்து மருத்துவமனைக்கு சென்று ஸ்டாலினை வந்து பார்க்குறாரு. ஒரு நாளைக்கு 2 முறை வந்து போகிறாரு. அவருக்கு வந்து அந்த அறுவை சிகிச்சை முடிந்து அந்த ஸ்டாலின் வந்து அந்த படுக்கையை விட்டு எழுந்திக்கிற வரைக்குமே வந்து லெனினோட அந்த கரிசனமும் அரவணைப்பும் வந்து கிடைக்கிது. இது பத்தாதான் அந்த கலகக்காரர்களுக்கு வந்து இதுவே வந்து ஒரு போதுமான விமர்சனங்களை வைக்கிறதுக்கு இதுவே வந்து போதும்ல. அதனால வந்து அந்த பின்வரும் நாட்களில் வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து சந்திக்கிறாங்க. இதான ஜார் மன்னர்களையும் அவங்களோட சேர்ந்தவங்களையும் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி லெனின் வந்து ஏற்பாடு செய்கிறாரு. அதற்குள்ளே வந்து உள்நாட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அதிகமானதுனால லெனினால் வந்து மறுபடியும் அந்த ஜார் விஷயத்தில் வந்து கவனம் செலுத்தவே அவங்களால முடியலை.
இந்த இடைப்பட்ட காலத்திலேயே வந்து உள்ளூர் சோவியத் அமைப்புகள் சேர்ந்தவங்க வந்து விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து ஜார் வம்சத்தினருக்கும் அந்த ஜார் வம்சத்தினருக்கு வந்து மரண தண்டனை வந்து வழங்குறாங்க. இந்த விஷயம் வந்து லெனினோட கவனத்துக்கு வந்து வருது. இதற்குள்ளேயே வந்து 2 முக்கிய மாற்றங்களை வந்து லெனின் வந்து கொண்டுட்டு வராரு. முதல் இது என்ன அப்படின்னாக்கா, செக்கா அப்படிங்கிற ஒரு காவல்படை வந்து உருவாக்கம் செய்கிறாங்க. டிசம்பர் 12, 1917 இந்த அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. இது வந்து ஒரு ரகசிய உளவு அமைப்பாக வந்து இருக்குது. இதோட முக்கிய பணிகள்னு பார்த்தா 2 இருக்குது. ஒன்று என்னன்னாக்கா, இந்த போல்ஷிவிக் அரசாங்கத்தோட எதிரிகள் வந்து யார் யார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். 2 வந்து என்னன்னா, எதிரிகள்கிட்ட இருந்து சோவியத்தை வந்து எப்படியாவது காப்பாற்றணும். இதுக்காக தான் வந்து இந்த ரகசிய அமைப்பை வந்து கொண்டுட்டு வர்றாங்க. இவங்களோட அந்த 2வது மாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, அவங்களோட அந்த பொருளாதார சூழ்நிலையை வந்து தூக்கி நிறுத்தணும். அதுக்காக நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கிறத வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கிற ஒரு கொள்கைங்கிறது என்ன அப்படின்னாக்கா, உற்பத்தியை வந்து பெருக்கிறது தான் இவங்களோட முதல் இதாக வந்து இருக்குது. அதாவது நிறையா வேலை செய்யணும், நிறையா உற்பத்தியை கொண்டுட்டு வரணும். இதுதான் இவங்களோட தாரக மந்திரமாகவே இருக்குது. இந்த நேரத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோவியத்தை வந்து முன்னேறிக்கிட்டே வராங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய சோகம் வந்து ரஷ்ய மக்களை வந்து புரட்டியும் போடுது. அது என்ன அப்படின்னாக்க, 1918 ஆகஸ்ட் மாதம் ஒரு பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு லெனின் வந்து திரும்பின நேரத்தில் திடீர்னு ஃபன்யா கப்லான் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து குறுக்க புகுந்து லெனினை நோக்கி துப்பாக்கியால் சரமாரியாக சுட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து 3 குண்டுகள். அதில் 2 குண்டுகள் வந்து லெனினோட தோள்பட்டையில் பாய்ந்த நேரம் அப்படியே சுரண்டு கீழே விழுறாரு லெனின். பெரிய பாதிப்பு இல்லைனாலும் கூட அந்த தோலில் பாய்ந்த அந்த குண்டுகளை வந்து அகற்ற முடியலை. 4 ஆண்டுகளுக்கு அப்புறமா வந்து அந்த குண்டுகளை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அறுவை சிகிச்சையும் வந்து செய்கிறாங்க. ஆனால் அந்த சிகிச்சையும் வந்து தோல்வியில தான் வந்து முடியுது. அதனால பக்கவாதத்தில் வந்து பாதிக்கப்படுறாரு லெனின். அவரோட உடல்ல அந்த வலது பாகத்தை வந்து அவரால் அசைக்கவே முடியலை, பேச்சு திறனையும் இழக்கிறாரு. இப்போ வந்து ஜோசப் ஸ்டாலின் வந்து தனக்கு ஏற்பட்ட அந்த அதிர்ச்சியை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு கட்சி பணிகளை வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. லெனின் வந்து சீக்கிரமாக வந்து குணமாயிருவார். மக்கள் வந்து நீங்கள் வந்து கலவரம் அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து நம்பிக்கையை வந்து ஊட்டுறாரு. ஒவ்வொரு நாளுமே வந்து அரசாங்கத்தில் வந்து என்னெல்லாம் நடக்குது, நாட்டில் நடந்த அந்த முக்கிய சம்பவங்களை வந்து அவரோட பக்கத்துல இருந்து அப்படியே வந்து விவரிப்பார் ஜோசப் ஸ்டாலின். எந்த ஒரு முடிவையுமே வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து முடிவு எடுப்பாங்க. ஜனவரி 21, 1924 அன்னைக்கு வந்து லெனின் வந்து காலமாகிறாரு. ரஷ்யா வந்து அப்படியே திக்கு முக்காடி நிற்கிறாங்க. ரஷ்யாவை வந்து பெரும் துக்கம் வந்து கவிக்கொள்ளுது. லெனினோட அந்த இறுதி சடங்குல வந்து ஒட்டுமொத்த ரஷ்யாவும் வந்து திரண்டு நிற்கிறாங்க. ஜோசப் ஸ்டாலின் வந்து லெனினுக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிற அந்த வகையில் வந்து உருக்கமாக வந்து உரையாற்றுறாரு. தோழர் லெனின், உங்களோட கட்டளைகளை நாங்கள் வந்து நிறைவேற்றுவோம். பாட்டாளி வர்க்கத்தை வந்து நாங்கள் காப்பாற்றுவோம். தொழிலாளர்கள் அதுக்கப்புறமா விவசாயிகளோட கூட்டணியை வந்து நாங்கள் வலுப்படுத்துவோம். உலகம் எங்கும் உள்ள அந்த உழைக்கும் மக்களோட ஒன்றியத்தை வந்து நாங்கள் வந்து விரிவுபடுத்துவோம். இது வந்து உறுதி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்த நிமிடமே வந்து சர்ச்சைகளும் வந்து ஆரம்பிக்குது. முதல்ல என்ன அப்படின்னாக்கா, அந்த கட்சி தலைமையோட குறித்த சிக்கல் வந்து ஏற்படுது. கட்சியை நிர்வகிக்கிற அந்த பொறுப்பு வந்து ஜோசப் ஸ்டாலின், காம்னோவ், இனோவியே இவங்க 3 பேரும் வந்து ஏற்றுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் முக்கியம் இல்லை, இவங்களை எதிர்த்து வந்து நாங்கள் வந்து களத்தில் குதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து நிற்கிறாங்க. அதுதான் ஒன்று வந்து ட்ராட்ஸ்கியும், மற்றவங்க வந்து புகார். இவங்க 2 பேருமே வந்து எதிர்த்து வந்து நிற்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, லெனினுக்கு பிறகு யார், இந்த ஜோசப் ஸ்டாலின் தான் வந்து நிற்கணும்னா அப்போ நாங்கள்லாம் என்ன வந்து தலைமை பொறுப்பை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ட்ராட்ஸ்கி வந்து ஜோசப் ஸ்டாலின் மேலே வந்து 2 முக்கிய குற்றச்சாட்டுகளை வந்து சுமத்துறாரு. ஒன்று என்ன அப்படின்னாக்கா, லெனினோட இறுதி சடங்கு வந்து எப்போது நடைபெறும் அப்படிங்கிற ஒரு சரியான தகவலை வந்து ஜோசப் ஸ்டாலின் வந்து எங்களுக்கு தரலை, தவறான செய்தியை வந்து சொல்லி எங்களை வந்து குழப்பமாக்கி விட்டுட்டாரு. சரி, இறுதி சடங்குல வந்து ட்ராட்ஸ்கி கலந்து கொள்வதற்கும் தலைமை பொறுப்பை வந்து அவர் தவற விட்டதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. லெனினுக்கு அப்புறமா வந்து அவரோட பொறுப்புல வந்து ஏற்றுக்கொள்கிற ஒரு நபர்னு பார்த்தா நிச்சயமாக வந்து ஒரு தீவிர லெனினோட ஆதரவாளராக தான் இருக்கணும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் வந்து ஜோசப் ஸ்டாலின் வந்து மக்கள் முன் தோன்றி வந்து லெனினோட இறுதி சடங்கின் போது உரையாற்றி பேசுகிறாரு. அதனால அவரோட, அதாவது மக்களோட ஆதரவு வந்து ஸ்டாலினுக்கு வந்து கிடைக்கிது.
இப்போ வந்து ஜோசப் ஸ்டாலின் மேலே வந்து இன்னொரு ஒரு குற்றச்சாட்டையுமே வந்து வைக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்க, லெனின் வந்து அவர் இறப்புக்கு முன்னாடி வந்து ஒரு உயில் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னாக்கா, ஜோசப் ஸ்டாலின் வந்து கட்சியோட தலைமை பொறுப்பில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உயில் வந்து சொல்லுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஒட்டுமொத்த அந்த ரஷ்ய மக்களுமே வந்து இந்த குற்றச்சாட்டை கேட்டுட்டு வந்து அதிர்ந்து போகிறாங்க. என்ன, லெனின் வந்து உண்மையிலே உயில் எழுதினாரா? அப்படின்னா இல்லைன்னா இது வந்து எதிரிகளோட வதந்தியா? ஒருவேளை இவர் வந்து உயில் எழுதினது உண்மை அப்படின்னாக்கா அதை வந்து ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட யாருமே வந்து அதை பற்றி ஏன் வந்து சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து மக்கள் வந்து சொல்கிறாங்க. வந்து விசாரித்த உடனே வந்து லெனின் வந்து உண்மையிலே உயில் எழுதிய விஷயம் வந்து தெரிய வருது. உயில் என்ன அப்படின்னாக்கா, அந்த உயில் கூடவே வந்து சில கடிதங்களும் வந்து கைப்பற்றப்படுது. ட்ராட்ஸ்கி சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்டாலினை பற்றி பல எதிர்மறையான எண்ணங்களும் வந்து அதில் வந்து பதிவாகி இருக்குது. அதில் வந்து சில கடிதங்களை வந்து பார்க்கலாம். ஜனவரி 4, 1923 வந்து ஒரு கடிதத்தை வந்து எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னாக்கா, ஸ்டாலின் வந்து ரொம்பவே வந்து கோபம் கொள்ளக்கூடியவர், நம்மிடையே வந்து நமக்கிடையே வந்து இந்த குறைபாட்டுகளை வந்து சகிச்சுக்கலாம், ஆனால் பொது செயலாளர் அப்படிங்கிற ஒரு முறையில் வந்து சகிச்சு கொள்ள முடியாது. அதனால் அந்த பதவியில் இருந்து ஸ்டாலினை நீக்கிட்டு வேறு ஒருத்தரை வந்து அந்த இடத்துல வந்து நியமிக்கணும், வந்து தோழர்கள் நீங்கள் வந்து சிந்திச்சு வந்து செயல்படணும் அப்படின்னு வந்து எழுதியிருக்கிறாரு. நீங்கள் கொண்டுட்டு வர அந்த நபர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, ஜோசப் ஸ்டாலின்கிட்டேருந்து மாறுபட்டவராக இருக்கணும், கூடுதல் சகிப்புத்தன்மையும் விசுவாசம் கொண்டவராகவும் பக்குவமாகவும் வந்து நடந்துக்கணும். இது தவிர இன்னொரு கடிதமும் வந்து எழுதியிருக்கிறாரு லெனின். அதாவது ஸ்டாலினுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு கடிதத்தை வந்து எழுதியிருக்கிறாரு. மதிப்புக்குரிய தோழர் ஸ்டாலின், இதில் வந்து என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னாக்கா, தொலைபேசியில் வந்து என்னோட மனைவிட்ட வந்து நீங்கள் ரொம்ப கோபமாக பேசியிருக்கிறீங்க, அவங்கள வந்து கண்டிச்சிருக்கிறீங்க. என் மனைவிக்கு எதிரான செயலுங்கிறது அது வந்து எனக்குமே எதிரானது தான். சொன்னது எல்லாத்தையும் தவறு அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டு நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்க போகிறீங்களா, இல்லை நம்மளோட உறவை வந்து இதோட நீங்கள் வந்து துண்டிச்சிக்க போகிறீங்களா, இதை வந்து நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து அதில் வந்து எழுதியிருக்கிறாரு. இதை வந்து ஒன்றோட ஒன்று இந்த கடிதத்தை வந்து தொடர்பு கொண்டு பார்க்கும்போது எல்லாருமே வந்து அதிர்ந்தும் போகிறாங்க. ஆனால் இந்த கட்சிக்கு தெரிந்த வரைக்குமே வந்து லெனினும் ஜோசப் ஸ்டாலினும் மிகவும் வந்து நெருக்கத்துடன் தான் வந்து பழகியிருக்கிறாங்க. லெனின் எடுக்கிற அந்த அத்தனை முடிவுகளும் வந்து ஸ்டாலினுக்கு வந்து சம்பந்தம் பட்டு தான் வந்து இருக்கும். ஜோசப் ஸ்டாலினும் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையுமே வந்து லெனினோட ஆலோசனைகளை வந்து கேட்டுட்டு தான் வந்து செய்யக்கூடியவராகவும் இருந்திருக்கிறாரு. இவங்களுக்கு இடையில வந்து இப்படி ஒரு பிரச்சனையோ இல்லையோ புகைச்சலையோ நம்ம வந்து பார்த்ததே இல்லையே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அப்படி இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன தான் நடந்ததுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஜோசப் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே வந்து அவர் சிறுன்னு தான் வந்து இருப்பார். தலைவர், முக்கிய நபர் அப்படிலாம் வந்து பார்க்க மாட்டார். உடனே வந்து கோபம் கொள்வார், சுருக்குன்னு ஏதாவது வந்து பேசிடுவார். இதன் காரணமாகவே தான் இந்த ட்ராட்ஸ்கி உள்ளிட்ட அந்த அனைத்து தலைவர்களோட விரோதத்தையும் வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. இப்போ வந்து லெனினோட உடல்நலம் வந்து சரியில்லாத அந்த நேரத்தில் வந்து அவரோட மனைவி வந்து குரூப்ஸ்கையா வந்து லெனின் சொல்ல வந்து குறிப்புகளை வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஜோசப் ஸ்டாலின் வந்து வழக்கம் போல வந்து கோவப்பட்டு பேசிடுறாரு. அதுக்கு வந்து அவரோட மனைவி வந்து, எதற்கு வந்து நீங்கள் வந்து இவர் இவ்வளோ தொந்தரவு செய்கிறீங்க, அவர் வந்து ஓய்வு எடுக்கணும்ல, உடல்நலம் சரியில்லாத ஒருத்தரை வந்து இப்படி வேலை செய்ய விடலாமா அப்படின்னு உங்கள் மனைவி வந்து சொல்கிறாங்க. அந்த 30 ஆண்டுகளாக கட்சியில் வந்து பணியாற்றியவள் தான் நானும். இது வரைக்கும் எந்த ஒரு தோழரும் வந்து என்கிட்ட வந்து இவ்வளவு கோபமாக வந்து பேசினதே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா, லெனினோட மனைவிட்ட இருந்து ஜோசப் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு கடிதமும் வந்து வருது. அந்த கடிதம் கூட இல்லை, அது வந்து உத்தரவு அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை செய், இப்படி செய்யாத அப்படின்னு வந்து நீங்கள் வந்து என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து அதில் வந்து எழுதியிருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஜோசப் ஸ்டாலினுக்கு வந்து கோபம் வந்து வருது. உடனே வந்து அவர் வந்து குரூப்ஸ்கையாட்ட வந்து தொலைபேசியில் வந்து பேசுகிறாரு. இனிமே நீங்கள் வந்து இப்படிப்பட்ட கடிதங்களை வந்து எனக்கு அனுப்பாதீங்க, இது வந்து லெனின்கிட்ட இருந்து வந்த கடிதம் கிடையாது, இது வந்து உங்கள்கிட்ட இருந்து வந்த கடிதம் தான், உங்களுடைய கட்டளைகள் வந்து எனக்கு தேவையில்லை, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யாரும் எனக்கு சொல்லித்தர தேவையில்லை அப்படின்னு சொல்லி கோபமாக வந்து பேசிட்டு வச்சிடுறாரு. வந்து அந்த குரூப்ஸ்கையா வந்து அவங்களோட கணவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இந்த மாதிரி உங்களோட தோழர் ஜோசப் ஸ்டாலின் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாரு அப்படின்னு வந்து லெனின்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜோசப் ஸ்டாலின் என்னன்னாக்கா, நம்ம வந்து லெனினை வந்து புண்படுத்திட்டோம், அதனால்
அவர் வந்து ஒரு மன்னிப்பு கடிதமும் எழுதி குரூப்ஸ்கையாவுக்கு வந்து அனுப்பியும் வைக்கிறாரு. ஆனால் அது வரைக்குமே வந்து லெனின், ஸ்டாலின் இவங்களோட உறவுல வந்து எந்த ஒரு விரிசலுமே வந்து இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அடைகிறாரு. லெனினோட உயிரை வந்து அவரோட உயிரையும் அந்த இறுதி கடிதங்களையும் வந்து வெளியிட வேணாம் அப்படின்னு சொல்லி வாதாடவும் ஆரம்பிக்கிறாரு. தன்னோட இறுதி நாட்களில் வந்து லெனினால வந்து தெளிவாக எதையுமே சிந்திக்க முடியாமல் அதனால யோசிக்காம கொள்ளாமல் இப்படிலாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரோட தரப்பை வந்து முன்வைக்கிறாரு. இருந்தாலுமே வந்து லெனினோட அந்த உயிலுங்கிறது வெளியிடுறாங்க. மக்கள் வந்து யோசிக்கிறாங்க, இப்போ லெனின் வந்து ட்ராட்ஸ்கியும் சேர்த்து தான் வந்து விமர்சிச்சிருக்கிறாரு, அதனால கடிதங்களை வந்து வெளியிட வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த ட்ராட்ஸ்கி. ஆனால் ஜோசப் ஸ்டாலின் வந்து இதெல்லாம் பற்றி அவர் கவலைப்பட்டதாகவே வந்து தெரியல. தொடக்கத்துல இருந்தே உயிரை கொடுத்து வந்து அவர் வந்து போராடி இருக்கிறாரு. இந்த மக்களுக்காக வந்து அவர் வந்து முதல்ல இருந்தே அவர் வந்து போராடி இருக்கிறாரு. இவர் வந்து அந்த கட்சியில இணைறதுக்கு முன்னாடியிலிருந்தே வந்து கட்சி அறிவிக்கப்படாத கொள்கைகளுக்காக பரப்பு செயலாளராக இருந்திருக்கிறாரு. ஆனால் ட்ராட்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து அப்படிலாம் வந்து செஞ்சது கிடையாது. ஜோசப் ஸ்டாலினோட இந்த ட்ராட்ஸ்கியை வந்து ஒப்பிட்டாங்க அப்படின்னாக்கா அவருக்கு கீழே தான் வந்து இருக்கிறாரு. ட்ராட்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் லெனினோட எப்போதுமே வந்து விவாதம், சச்சரவு, சண்டை அப்படின்னே தான் வந்து இருக்கும். அவர்கிட்ட வந்து அந்த லெனினோட கொள்கைகளில் வந்து எந்த ஒரு பெரிய ஈடுபாடு அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, மக்களை பொறுத்த வரைக்கும் ஜோசப் ஸ்டாலின் மேலே தான் வந்து அதிகமான ஒரு நம்பிக்கையும் வந்து இருக்குது. ஏன்னா ஜோசப் ஸ்டாலின் தான் வந்து வளர்த்து கட்டி அந்த வேலைகளை எல்லாத்தையுமே வந்து அவர் தான் வந்து செய்வார். இது எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து தெரியும். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து லெனினோட மறைவுக்கு அப்புறமா வந்து ஜோசப் ஸ்டாலின் அளித்த அந்த ஒரு பதில் வந்து மக்களை வந்து அப்படியே வந்து வசீகரிக்குது. அது என்ன அப்படின்னாக்கா, லெனினுக்கு அப்புறமா வந்து இந்த கட்சி பொறுப்பை வந்து ஏற்று நடத்துகிற அந்த தலைமை பண்புங்கிறது யார்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவரோட இடத்துல வந்து யாரை வந்து வைக்கலாம்? லெனின் இருந்த இடத்துல வேறு யாரையுமே நம்மளால் அமர்த்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நவுகள் வந்து எனக்கு என்னங்கிறது தெரியும். அதை வந்து நான் வந்து ஒவ்வொன்றா வந்து நான் நிறைவேற்றுவேன். உலகத்துக்கே முன்மாதிரியான முதல் சோசியலிஸ்ட் நாடாக சோவியத் வந்து திகழும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சோவியத் மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலகில் உள்ள அத்தனை உழைக்கும் மக்களுக்கும் ஆதர்சான நாடாக சோவியத் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ட்ராட்ஸ்கி புகாரின் மேலே இவங்க ரெண்டு பேரும் சொல்கிற மாதிரி எத்தனை பேர் வந்து என்னை தடுத்தாலுமே நான் வந்து இதுக்கெலாம் கலங்க மாட்டேன். ஒரு நிமிடம் கூட இனிமேல் நான் ஓய மாட்டேன். இந்த கட்சியில் வந்து சில பேருக்கு என் மேலே வந்து அதிருப்தி வந்து இருக்கலாம். என்னை வந்து கடுமையாக வந்து விமர்சிக்கலாம். கடுமையான முடிவுகளையும் வந்து எடுக்க வேண்டிய நேரிடலாம். ஆனால் இனிமேல் நான் வந்து ஓய மாட்டேன். மோத விரும்பியவர்கள் வந்து என்கிட்ட வந்து நேரடியாகவே வந்து மோதலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர் வந்து முதல் காரியமாக வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த ட்ராட்ஸ்கியை வந்து கட்சியிலேருந்து நீக்கிறாரு. நீங்கள் செய்த சேவைகள் எல்லாம் போதும், மக்களுக்கு வந்து நீங்கள் நிறைய நல்லது செஞ்சிட்டீங்க, கட்சிக்கும் நிறைய நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க, நீங்கள் வந்து இந்த கட்சியில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து விளக்குறாரு. கட்சி பொறுப்பை வந்து பகிர்ந்து கொண்டுட்டு இருந்த அந்த காமனேவ் அப்புறம் ஜினோவியேவ் இவங்க ரெண்டு பேரும் வந்து குரூப்ஸ்கையாட்ட இருந்து சேர்ந்து புது கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களை வந்து அழைக்கிறாங்க. அதில் வந்து ஒரே வரி தான், தோழர்களே சென்று வாருங்கள். இப்போ வந்து ஒன்று தான், அதாவது ஜோசப் ஸ்டாலின் மட்டும்தான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. கட்சியும் அவர்கிட்ட தான் இருக்குது. சோவியத் ரஷ்யாவும் அவர்கிட்ட தான் இருக்கிறாங்க. இந்த ரஷ்ய மக்களும் வந்து அவரை நம்பி தான் வந்து இருக்கிறாங்க. வந்து ஜோசப் ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, இது வரைக்கும் நம்ம நடத்தின போராட்டங்கள் எதுவுமே வந்து பெருசு கிடையாது, இனிமே தான் வந்து தொடங்க போகுது. இந்த சோசியலிஸ்ட்டை நோக்கி நம்ம தேசம் வந்து மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டே இருக்குது. ஆனால் போர் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் கூட அதன் பாதிப்பில் இருந்து மக்கள் வந்து இன்னும் முழுமையாக வந்து மீளலை. இன்னும் அந்த நகரில் உள்ள அந்த முக்கிய தொழிற்சாலைகள் வந்து இன்னுமே வந்து திறக்கப்படாமல் இருக்குது. லெனினோட கனவுப்படின்னு பார்த்தாக்கா அந்த சிறிய பெரிய முதலாளிகள் வந்து இன்னும் மறைந்து போகலை. உலகின் முதல் சோசியலிஸ்ட் நாடாக சோவியத் வந்து உருவாகணும் அப்படிங்கிற ஒரு கனவு வந்து மக்கள்கிட்ட வந்து நிறைந்து இருக்குது. ஆனால் அந்த கனவு வந்து இன்னும் நினைவாகலை. நாட்டை வந்து நம்ம வந்து கட்டி அமைக்கணும், சோசியலிசம் வந்து வளரணும். யாரோட உதவியும் இல்லாமல் வந்து ரஷ்யாவால் தன்னோட சொந்த காலால் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து உலகுக்கு வந்து நம்ம வந்து காமிக்கணும். மற்ற நாடுகளை பாருங்கள், குறிப்பாக ஐரோப்பா நாடுகளை பாருங்கள், எவ்வளவோ முன்னேறிட்டாங்க. அசுரத்தனமான வளர்ச்சியை வந்து அவங்க தொட்டு பிடிச்சிட்டாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து முதலாளித்துவ நாடுகள். அந்த வழி நம்ம வந்து பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா முதலாளிகள் வந்து மேலும் மேலும் அவங்க வந்து முன்னேறுறது வந்து அவ்வளோ அது வந்து நமக்கு தேவையில்லாதது. தொழிலாளர்கள் வந்து படுகொலைக்கு தள்ளப்படுவதை வந்து இனிமேல் நம்மளால் பார்த்துட்டு சகிச்சிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து சோஷியலிஸ்ட் வழியை வந்து நம்ம வந்து பின்பற்றுவோம். லெனின் வகுத்து கொடுத்த அந்த பாதையிலேயே வந்து நம்ம தொடர்ந்து பயணம் செய்வோம். அதுக்கு வந்து உங்களோட எல்லாரோடைய அந்த உழைப்பும் வந்து ஒத்துழைப்பு வந்து தேவை அப்படின்னு வந்து சொல்கிறாரு.
இப்போ வந்து விவசாயத்துறை, தொழில்துறை இப்போதைக்கு வந்து இந்த 2 துறைகள் வந்து போதும். இதில் வந்து நம்ம தீவிரமாக நம்ம வந்து இதை வந்து நம்ம கவனிச்சாலே நம்மளோட நாடு வந்து தலை நிமிர்ந்து நிற்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கூட்டு பண்ணைகள் வந்து உருவாக்குறாங்க. விவசாயிகளுக்கு தேவையான அத்தனை சலுகைகளையுமே வந்து அரசாங்கம் வந்து கொடுக்குது. அவங்களுக்கு தேவையான நிலம், விதைகள் இது எல்லாத்தையுமே வந்து அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து விவசாயிகளோட கடமை அப்படின்னு பார்த்தாக்கா அந்த உற்பத்தியை வந்து பன்மடங்கு வந்து அவங்க வந்து பெருக்கணும். தானியத்தை வந்து கொட்டி வைக்கிறதுக்கு இடம் இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து உற்பத்தியை வந்து பெருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உற்பத்தி செய்யப்படுற அந்த உணவுப் பொருட்களை வந்து அரசாங்கமே வந்து கொள்முதல் செய்து கொள்ளும். கொள்முதல் செய்யப்பட்ட தானியங்களை வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து அதை வந்து பகிர்ந்து வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து ஜோசப் ஸ்டாலினோட திட்டமாக வந்து இருக்குது. ஏன் வந்து இது மாதிரி ஒரு திட்டத்தை வந்து அறிவிக்கிறாரு அப்படின்னாக்கா, ஏன்னா பெரிய பெரிய நகரங்களில் கூட இந்த பட்டினி, பஞ்சம் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இந்த ஏற்பாடை வந்து அவர் வந்து செய்கிறாரு. இது வந்து விவசாயிகளுக்கும் லாபம், அரசாங்கத்துக்கும் லாபம். தொடக்கத்தில் இருந்தே இந்த திட்டத்துக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து கிடைக்குது. விவசாயிகள் வந்து உற்சாகத்தோட அவங்களோட அந்த விளைச்சலை வந்து அரசாங்கத்திட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பகுதிகளில் உள்ள அந்த பண்ணையாளர்களும் தானியங்களை வந்து அழிக்கிறதுக்கு வந்து மறுக்கிறாங்க. குறிப்பாக சைபீரியாவில் உள்ள அந்த பல பகுதிகளில் வந்து ஒரு குன்றிமணி தானியத்தை கூட அரசாங்கத்துக்கு வந்து கொடுக்காம வந்து இருக்கிறாங்க. அதனால ஜோசப் ஸ்டாலின் வந்து சைபீரியாவுக்கு வந்து போகிறாரு. அந்த பண்ணையாளர்களை எல்லாத்தையுமே வந்து கூட்டி வச்சு பேசவும் ஆரம்பிக்கிறாரு. உபரியாக விளைந்த அந்த தானியங்களை வந்து அரசாங்கத்திட்ட வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோமே, ஏன் அது வந்து இன்னும் வரலை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த பண்ணையாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் அந்த தானியங்களை வந்து தர முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உபரியாக விளைந்திருக்கும் அந்த பொருட்களை தானே நாங்கள் கேட்குறோம், அதை கூட உங்களால் கொடுக்க முடியாதா அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்கிறாரு. இதனால் ஒரு சட்டம் வந்து ஏற்றப்படுது. என்ன அப்படின்னாக்கா, உபரியாக விளையும் தானியங்களை வந்து ஒப்படைக்க மறுத்தால் குற்றவியல் சட்டம் 107 படி நீங்கள் வந்து தண்டிக்கப்படுவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. காவல்துறை வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து மேற்பார்வை பார்க்கணும். அவங்க வந்து அதை தவறுனாங்க அப்படின்னாக்கா அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து உடனடியாக மாற்றப்படுவாங்க. இதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கொண்டுட்டு வராங்க. இப்போ வந்து அந்த பண்ணையாளர்களுக்கு வந்து கோபம் வருது. அவங்க வந்து ஒன்று திரண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து கலகம் செய்யலாமா, இல்லைனா எதிர்த்து அந்த புரட்சியாளர்களை தூண்டி விடலாமா, அரசாங்க அலுவலகங்களை வந்து சூறையாடலாமா அப்படின்னு பல திட்டங்கள் வந்து போடுறாங்க. ஆனால் ஜோசப் ஸ்டாலின் இதுக்கெல்லாம் வந்து அவர் இது பண்ணவே இல்லை. இவங்களை வந்து எதிர்த்து வந்து கையாளுறாரு. துப்பாக்கி சண்டையை போட்டு அத்தனை பேருமே வந்து ஒடுக்குறாங்க. தானியங்களை வந்து பலவந்தமாக வந்து கைப்படுத்தவும் படுது. இதெல்லாம் பார்த்து புகார் வந்து கத்துறாரு. பார்த்தீங்களா, ஸ்டாலின் வந்து எத்தனை பெரிய அராஜகங்களை வந்து செஞ்சுட்டு வராரு, இவங்ககிட்ட இருந்து கட்டாயப்படுத்தி அந்த தானியங்கள் எல்லாத்தையுமே வந்து வாங்குறாரு. கிட்டத்தட்ட இது வந்து பகல் கொள்ளை நடந்திருக்கு. கோவையத்தோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜோசப் ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கட்சியில் இருக்கிறவங்க வந்து அந்த தலைமையை வந்து விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு அவர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்கிறாரு. அதனால இப்போ வந்து இன்னொரு உத்தரவும் வந்து போடுறாரு. தலைவர்களை விமர்சிக்கிற உரிமைங்கிறது மக்களுக்கு வந்து உண்டு. ஆனால் கட்சியை சார்ந்த எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து விமர்சிக்கக்கூடாது. ஆனால் மக்கள் வந்து தாராளமாக வந்து விமர்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் கட்சி தலைவர்களை விட ஜோசப் ஸ்டாலின் மேலே வந்து மக்கள் வந்து அதிக நம்பிக்கை வந்து வச்சுருக்கிறாங்க. அந்த ட்ராட்ஸ்கி போன்றவர்கள் வந்து அந்த ஜோசப் ஸ்டாலினுக்கு எதிராக வந்து பேசவும் எழுதவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த ஆட்சி வந்து சர்வாதிகார ஆட்சியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஜோசப் ஸ்டாலின் வந்து என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னாக்க, நிச்சயமாக இது ஒரு சர்வாதிகார ஆட்சி தான். ஆனால் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். ஒரு ஆட்சியாளர் சர்வாதிகாராக இருந்தால் அவங்க வச்சது தான் சட்டம். ஆனால் ஒரு பாட்டாளி வர்க்கம் வந்து சர்வாதிகாரியாக இருக்கிற பட்சத்தில் அந்த மக்கள் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு வந்து ஜோசப் ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் நடக்காத ஒரு கதை அப்படின்னு வந்து புகார் வந்து அவரோட தரப்பை வந்து சொல்கிறாரு. சோவியத் வந்து இனிமேல் விளங்க போகிறது கிடையாது அப்படின்னு வந்து ட்ராட்ஸ்கியும் வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஜோசப் ஸ்டாலின் வந்து எதுவுமே பேசாமல் அவரோட வேலைகளை வந்து கரெக்டாக வந்து செய்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து ஜோசப் ஸ்டாலின் வந்து தன்னோட அந்த முதல் 5 ஆண்டு திட்டத்தை வந்து கொண்டுட்டு வராரு. அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.